நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 245வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராமநாதபுரத்தில் இருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்து பஸ் ஸ்டாப்பில், யாரும் இல்லாத அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு மத்தியான உச்சி வெயில் நேரத்திற்கு ஒரு வாலிபர் பஸ் ஏற போகும்போது அவருக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கி 245வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வாங்க நண்பர்களே, இன்றைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவமானது ராமநாதபுரத்தில் இருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திற்கான பஸ் ஸ்டாப் மெயினில் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனால் தான் அந்த கிராமத்திற்குள்ளேயே போக முடியும். அப்படிப்பட்ட அந்த கிராமத்திற்கு தாங்க முத்துச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 24 வயது நிறைந்த ஒரு வாலிபர் கிட்டத்தட்ட 2007 அந்த காலகட்டங்களில் அவங்க உறவுக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் அவங்க கிராமத்துக்கு போவதற்காக அந்த பஸ் ஸ்டாப்பில் தனிமையாக உச்சிவெயில் நேரத்திற்கு நிற்கும் போது அவருக்கு நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவம் தாங்க இது. பெரும்பாலும் அந்த 2007 அந்த காலகட்டங்களாக இருக்கட்டும், அதற்கு முன்பு ஒரு வருடத்தில் இருந்தே அந்த பஸ் ஸ்டாப்பில் தனிமையாக பஸ் ஏறுவதற்கு அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களும் பயந்துருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, யாரோ ஒரு பெண்மணி அழக்கூடிய ஒரு அழுகுரல் சத்தம் மர்மமாக கேட்குமாங்க. அந்தந்த நேரங்கள், அதாவது ஒரு உச்சி வெயில் நேரம், ஒரு மாலை நேரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நேரங்களில் ஒரு கருத்த உருவத்தை அவங்க பார்ப்பதாகவும், மேற்கொண்டு அவங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இந்த சூறாவளி காற்று மாதிரி சுற்றி அவங்களுக்கு ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. படுத்த படுக்கையாக கிடப்பாங்களாம். அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க மீண்டு வருவதற்கே பல நாட்கள் ஆகும். அப்படிங்கக்கூடிய காரணத்தினால அங்கு வாழக்கூடிய அந்த கிராம மக்கள் அந்த பஸ் ஸ்டாப்பை யூஸ் பண்ணுவதற்கு பயந்து போய் பக்கத்து கிராமத்து, அதாவது அந்த பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கே மாட்டாங்களா, விறுவிறுன்னு பக்கத்து கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாப்பில் போய் தான் ஏறி அவங்க போகக்கூடிய ஊருக்கு போவாங்களாம். ஆனால் இதை பற்றி எதையுமே தெரியாத அந்த முத்துச்சாமி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிராமத்து ஃபங்க்ஷன் வீட்டை முடிச்சுட்டு ஒரு உச்சி வெயில் நேரத்திற்கு தாங்க அந்த பேருந்து நிலையத்தில் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிறாருங்க. சின்ன பஸ் ஸ்டாப் தான். அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு நடந்த அதிபயங்கர சம்பவம் தாங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கும் மேலாக அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த முத்துச்சாமி மற்றும் தனியாக பேருந்துக்கு காத்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நிற்கும் போது அந்த சாலையில், அதாவது ஒரு பைபாஸ் சாலை மாதிரி தாங்க இருக்கும், அந்த இடத்துல அந்த ஸ்டாப் அமைஞ்சிருக்குது. அந்த சாலையில் ஒரு சைக்கிளில் போகிறவங்களா இருக்கட்டும், 2 வீலரில் போகிறவங்களா இருக்கட்டும், முத்துச்சாமி அப்படியே எடுத்து ஒரு வித்தியாசமான கிட்டப்பில் அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. முத்துச்சாமி அப்படியே பார்ப்பாரு, என்ன காரணத்தினால நம்மளை இப்படி பார்த்துட்டு போகிறாங்க, என்ன லிஃப்ட் கிண்டும் கொடுக்க போகிறாங்களா, என்ன அது நம்மளை ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவரும் என்னவோ மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஸ்டாப்லேயே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி சரியாக ஒரு 10 நிமிடத்திற்கு மேலே நிற்கக்கூடிய முத்துச்சாமிக்கு ஒரு அழுகுரல் சத்தம் மௌனமாக கேட்குது. அது ஒரு பெண்மணியின் அழுகுரல் சத்தம். அந்த சத்தத்தை காது கொடுத்து கேட்ட முத்துச்சாமி, என்னடா இது, யாருமே கிடையாது இந்த இடத்துல, ஏதோ ஒரு அழுகுரல் சத்தம் கேட்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி அந்த ரோட்டில் நின்று அங்கும் இங்கும் பார்க்குறாங்க. யாருமே கிடையாது. ஆனால் ஒரு அழுகுரல் சத்தம் கேட்குது மர்மமாக, ஒரு அஸ்கி வாய்ஸில். அப்போ ஒரு பெண்மணி அழுகுறாங்களே, இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா, யாராவது எதுவும் பெண்மணிக்கு அசம்பாவிதம் கண்டு நடக்குதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் பார்க்குறாரு. ஆனால் யாருமே அவங்க கண்ணுக்கு தெரியவே கிடையாது. கொஞ்சம் தள்ளி வயல்காடுகளெல்லாம் இருக்குதுங்க. அந்த வயல்காட்டு பிஞ்சையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்மணி ஏதாவது பிரச்சனையில் இருக்குமா, சரி நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளே 1/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்கோம், சீக்கிரம் பஸ்
வந்துருச்சுன்னா ஏறி நம்ம கிராமத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே காற்று நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. பசும் வந்த பாடில்லை. இவரும் அந்த மாலை, அதாவது உச்சி வெயில் நேரத்துக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 மணி அளவில் வந்து அவரும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அழுகுரல் சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்குது. என்னடா இது பயங்கரமாக அழுகுரல் சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அப்படியே இந்த ரோட்டுக்கிட்ட வந்து நின்று உத்து அப்படியே பார்க்குறாரு. ஏதாவது 2 வீலர் வந்தால் கூட லிஃப்ட் காட்டு போயிடலாம், எதுக்கு இவ்வளோ நேரம் காற்று நின்றுக்கிட்டு, இங்கே ஏதோ வித்தியாசம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு பொட்டல் காட்டில் இருந்து ஒரு கருன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சுழல் காற்று மாதிரி, சூறாவளி காற்று மாதிரி, சுழல் காற்று மாதிரி அப்படியே வருதுங்க. அப்படி வர்றதை பார்க்கக்கூடிய இவருக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன்னா அது அங்கும் இங்கும் அப்படியே அசைஞ்சு வருவது போல் இருக்குது. அப்படி வரக்கூடிய காற்று வந்து நேராக இவரை நோக்கி வருவது போல் இருக்குது. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு பஸ் ஸ்டாப்பு கிட்ட அப்படியே போய் உள்ளே போய் நின்றுதாரு. அப்படியே வந்து அந்த ரோட்டுக்கிட்ட வந்தோடனே புஃப்னு அப்படியே வந்து அப்படியே அந்த தூசி புழுதி எல்லாமே வந்து அப்படியே களைஞ்சிருது. அந்த காற்றும் காணாமல் போயிடுது. இவர் மூஞ்சி முகமெல்லாம் வந்து அந்த தூசி வந்து விழுந்துருது. இவர் என்னடா இது செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடச்சிட்டு அப்படியே நிற்கிறாருங்க. அப்படி தொடச்சிட்டு இப்படி பார்க்கும்போது அவருக்கு எதுக்க ஒரு கருத்த ஒரு பெண்ணின் உருவம் இருப்பது போல இருக்குது. தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு அழுக்கு உடை அணிந்து, அதாவது சேலர்களை எல்லாம் கிழிஞ்சது மாதிரி இருக்குதுங்க. முகமெல்லாம் மண்ணாக இருப்பது போல இருக்குது. அப்படி ஒரு கருத்த உருவத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு பதறிட்டு ஐயோ அப்படின்ட்டு பின்னாடி போய் அப்படி அந்த ஸ்டாப்பில் போய் உட்காந்துட்டு அப்படி பார்க்குறாரு. சடன் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. என்னடா ஒரு நொடி தான் இருக்கும், யாரோ இங்கே நின்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்சாமிக்கு வந்து வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சுங்க. உடனடியாக ஒரு பயத்தில் என்னடா இது, இந்த இடத்துல யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சு, இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்திற்கு போகக்கூடிய அந்த மெயின் சாலையிலேங்க வேகமாக அந்த சாலையை நோக்கி அப்படியே நடந்து போகிறாரு. ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா குறுக்க மறுக்காட்டி ஏறிடுவோம், இல்லை பசு வந்தால் கூட பரவாயில்லை, என்னவோ இது வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் விறுவிறுன்னு நடந்து போகிறாரு. இவருடைய நேரத்துக்கு அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் அந்த பஸ் ஸ்டாப்பு கிட்ட யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. ஒத்தைக்கு கூட்டமாக வந்து பஸ் ஏறி போவது தான் வழக்கம். இவர் தான் தனிமையாக இப்படி மாட்டிக்கிட்டாரு. விறுவிறுன்னு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாருங்க. சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு சின்ன கிராமத்துடைய பஸ் ஸ்டாப் அந்த மெயினில் இருக்குது. அங்கே வந்து கும்பலாக நிற்கிறாங்க. அங்கே போய் இவரும் வந்து பஸ்ஸுக்காக போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடியவங்களை போய் பார்க்கும்போது இவருக்கு நல்லா தெரியுதுங்க, இவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, உறவுக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க நிறையா பேர் இந்த ஸ்டாப்பில் தான் வந்து நிற்கிறாங்க. உடனடியாக வந்து முத்துச்சாமி வந்து என்ன நீங்கள் எல்லோரும் இங்கே நிற்கி அப்படிங்கும்போது வந்து ஆமாம் தம்பி, என்ன நீ இங்கிட்டிருந்து வர இப்படியாக உள்ளகுடி வர வேண்டியதானே அப்படிங்கும்போது, உள்ளகுடியா, இந்த குறுக்கு பாதை எனக்கு தெரியாது, நம்ம ஸ்டாப்பில் அங்கே போய் நின்னேன், அங்கே பஸ்ஸே வரவும் இல்லை, சரி அங்கே எதுக்கு நிற்பானே அப்படின்ட்டு அப்படியே காத்தோட்டம் அப்படியே நடந்துக்கிட்டான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து என்னப்பா தூசி தும்பட்டையமாக வந்து நிற்கிற அப்படிங்கும்போது வந்து இல்லை, இந்த சூறாவளி காற்று மாதிரி அடிச்சது, அதான் மேலே தூசி இங்கீசியமாக பட்டு கிடக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு. அங்கே நிற்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரும்பாலும் அந்த ஸ்டாப்பில் போய் பஸ்ஸில் ஏறக்கூடாதுப்பா, நம்ம இந்த ஊருக்கு போனோம்னா நீ இந்த ஸ்டாப்பில் ஏறி பஸ் ஏறி போய்க்கோ, இந்த கிராமத்துக்கு குறுக்கு சாலை இதுதான், இந்த பாதையில் நீ நடந்து வந்துக்கோ போய்க்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகா, நம்ம தான் ஒத்தையில் போய் அங்கே மாட்டிக்கிட்டோமோ, சரி இப்போயாவது ஆள்கள் இருக்காங்க, இவங்க கூட ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப்லேயே காத்திருக்கிறாரு. சரியாக இன்னொரு 1/4 மணி நேரம் கழிச்சுதாங்க, கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே எல்லோருமே காத்திருக்கிறாங்க. அப்போ தான் பஸ்ஸும் கிடச்சிருக்குது. அந்த பஸ் ஏறி அவங்கவுங்க கிராமத்துக்கு போயிட்டாங்க. முத்துச்சாமியும் நேராக அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க. போன அன்னைக்கு வந்து அவரால் வந்து அந்த நைட்டு பொழுது வந்து சரியாக சாப்பிடவே முடியலை. ஏதோ ஒரு மாதிரி முகமெல்லாம் இருள் அடித்த மாதிரி வந்து அவருக்கே வித்தியாசமாக தெரியுது. மேற்கொண்டு வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாலை இரவு பொழுது நேரத்திற்கே வீட்டில் அவர் தூங்கும்போது சரியாக அவருக்கு அந்த இரவு நேரத்தில் தூக்கமே வரலையாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அப்படி மேலே வந்து அனலாக கொதிச்சிருக்குது, காய்ச்சல் பயங்கரமாக இருந்திருக்குது. சரி காலையில் விடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உலர்த்திக்கிட்டே அங்கிட்டும் இங்கிட்டும் உருண்டு படுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. விடிய தூக்கம் இல்லாமல் அவருக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் நடந்த சம்பவத்தை நினச்சே தூக்கமும் வரலை, காய்ச்சலும் பயங்கரமாக அடிக்குது. ஒரு வழியாக காலையில் விடிஞ்ச உடனே வந்து அவங்க அம்மாட்ட வந்து என்னால் முடியலை அன்னைக்கு, என்னால் வேலைக்கு போக முடியாது, ஏன்னா முத்துச்சாமி கூலி வேலைக்கு தாங்க போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டங்களில் இந்த கொத்தனார் கையால் வேலைக்கு தங்க போய்கிட்டு இருக்கிறாரு. என்னால் இன்றைக்கி முடியலைம்மா, ரொம்ப அடித்து போட்ட மாதிரி இருக்குது, காய்ச்சல் பயங்கரமாக அடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது வந்து சரிப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்த உடனே இவர் நான் தனியாகவே போய்க்கிறேன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாருங்க.
ஹாஸ்பிட்டல் போன முத்துச்சாமி சாயங்காலம் 5-6 மணிக்கு மேலே ஆகுது, இன்னும் வீடு திரும்பலை. அதை நினச்சி அவங்க அம்மா பயந்து போய் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக வேலைக்கு போன அவங்க அப்பாவும் சாயங்கால நேரத்துக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்னம்மா பையனுக்கு பரவாயில்ல, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் காலையில் போன முத்துச்சாமி இன்னும் வீடு திரும்பலைங்க, இன்னும் ஏதுன்னு தெரியலைங்கன்னு ரெண்டு பேருமே பரிதாபிச்சு கிராமத்துக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கும் இங்கும் ஊருக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெருசு ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னப்பா உன் பையன் என்னப்பா இது வெளியூர் போகிறானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்சாமியோட அப்பாட்ட கேட்கும்போது, அவர் இல்லையே, என்ன காரணத்தினால இப்படி கேட்குறீங்க, என் பையன் எங்கேயும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா ஒரு 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய, ஆமாங்க இவங்க கிராமத்திலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த ஃபங்க்ஷனு போனார்லேயே அந்த கிராமத்தின் ஸ்டாப் இருக்குது, அந்த ஸ்டாப்பில் முத்துச்சாமியை பார்த்ததாக அந்த பெருசு வந்து சொல்கிறாரு. அந்த பெரியவர்கிட்ட, ஏங்க அங்கே நின்றுருக்கா, நீங்கள் கூப்பிட்டு வர வேண்டாமா, எதுக்கு அங்கே நின்னா கேட்டீங்களா அப்படிங்கும்போது, ஆமாப்பாவும் பையன்ட்டு அவ்வளோ பேச்சு கொடுக்குறேன், எந்த வார்த்தையுமே பேசலை, பஸ் ஸ்டாப்பில் உள்ளே உட்காந்துருந்தா பரவாயில்ல, ஒத்தையில் அவன் பாட்டுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வெளியில் உட்காந்துட்டு வெறிக்க ஒரு வயக்காட்டு பிஞ்சையை பார்க்க மாதிரியே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தான்ப்பா. நான் என்னப்பா தம்பி எங்கே தூரமாக போகிறேன், எங்கே வெளியூர் போறியாப்பா அப்படின்னு கேட்குறேன், பதிலே சொல்லலை. சரி நான் ஊருக்கு போகிறேன், என் கூட வாரியாப்பான்னு கூப்பிட்டேன், அப்பையும் பதிலும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்தான். என்னடா வம்பா போச்சு, நமக்கு வேறு நேரமாச்சு அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன்யா, உன் பையன் அங்கே தான் இருக்கான், என்ன இது வீட்டில் எதுவும் சண்டே அப்படின்ட்டு அந்த பெரியவர் கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னாச்சு, ஒரு 8 வாரைகளா என் கூட நம்ம பையனை போய் நான் கூப்பிட்டு வந்துருந்தேன் அப்படிங்கும்போது, ஏன்னா அவர்கிட்ட வந்து சைக்கிள் தான் இருக்குதுங்க, 2 வீலர் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால அந்த 2 வீலர் வச்சுருக்கக்கூடிய பெரியவரை கூப்பிடும்போது, சரிப்பா வண்டியன்னா எடுத்துகிட்டு போ, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வேலை கிடக்குது, நீ போய் உன் பையனை வேணால் கூட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடிக்கடி வந்து பேருந்து வசதியெல்லாம் அந்த பகுதியில் கிடையாதுங்க. நேரமும் கடந்து போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் இருள் சூழக்கூடிய நேரம், பொழுது மங்கிக்கிட்டே இருக்குது, அதனால் இருட்டாயிடக்கூடாது, சீக்கிரம் போய் பையனை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு பரதாவிச்சு அவங்க அப்பா தாங்க விறுவிறுன்னு வண்டி எடுத்துகிட்டு நேராக அந்த 2 வீலர் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாப் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. அந்த ஸ்டாப்புக்கிட்ட போகும்போது அப்பையும் அதே இடத்துல தான் இருக்கிறாருங்க. ஹாஸ்பிட்டலே அவர் போகலைங்க. போய் தம்பி என்னப்பா அங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொழுது மங்கின நேரம் தாங்க, அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் அந்த 2 வீலர் வெளிச்சத்தில் தம்பி வாயா அப்படிங்கும்போது வந்து பதில் எதுவுமே பேசவே இல்லையாங்க. நேராக அவர் வாட்டுக்கு ஒரு பொட்டக்காட்டை நோக்கி அப்படியே போகிறாரு. பொட்டல்காடு அப்படின்னா அதாவது வெட்டாந்தரையாக இருக்கும் இல்லையா, புல் பூண்டு இல்லாமல் அந்த பகுதியை நோக்கி அவர் வாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போகிறாரு. எப்பா தம்பி அப்படின்ட்டு என்ன இருட்டுக்குள்ளே அவர் வாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விறுவிறுன்னு போய் கையை பிடிச்சி கூப்பிடுறாருங்க. மேலு அனலாக கொதிச்சிருக்குது, ஆனால் இருந்தாலும் மல்லு கட்டி இழுத்துருக்கிறாரு. எதுவுமே பதிலே பேசவே இல்லை முத்துச்சாமி. மல்லு கட்டி இழுத்துட்டு வந்து அவருடைய 2 வீலரில் ஏற்றிக்கிட்டு அதற்கப்புறம் வந்து அரவணைச்சு அப்படியே கூட்டு வராருங்க. அதாவது வந்து ஒரு கைட்டு பையனை பிடிச்சிக்கிட்டாரு, இறங்கிடக்கூடாது அப்படின்ட்டு நேராக விறுவிறுன்னு கிராமத்துக்கிட்ட வந்த உடனேயுமே அந்த பெரியவர்கிட்ட அந்த வண்டியும் கொடுத்துட்டு பையனை வந்து அப்படியே கட்டி அணைச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு பையனுக்கு ஏதோ பித்து பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போன உடனேமே வந்து உடனடியாக ரூம்குள்ளே போய் உட்கார வச்சு அவருக்கு வந்து அந்த விபூதியை எடுத்து போட்டிருக்கிறாருங்க. அவங்க குலதெய்வத்தின் திருநீர், அதாவது மாகாளி அம்மன் அப்படிங்கிறது தான் அவங்க குலதெய்வங்க. அந்த மாகாளி அம்மனுடைய திருநீரை எடுத்து போட்டு, என்னடாச்சு தம்பி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாரு. அப்பையும் எதுவும் பதில் பேசல, அமைதியாக அவர் வாட்டுக்கு படுத்திருக்கிறாரு. அவங்க அம்மா சாப்பிட சொன்னதுக்கு கூட சாப்பிடவே இல்லைங்க, அப்படியே அமைதியாக படுத்திருக்கிறாரு. சரி ஒரு வழியாக கூட்டு வந்தாச்சுல, காலையில் என்னங்கிறத பார்த்துடலாம், கோயிலுக்கு கூட்டு போனோன்னா சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு துணைக்கு வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அந்த ரூம்லேயே வந்து படுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு 2-3 ரூம் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு வீடு தான். அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே அவங்க 3 பேருமே ஒரு இடத்துல படுத்துருக்குறாங்க. அப்படி நள்ளிரவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து முத்துச்சாமி வந்து முணங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி முணங்குறவர் வந்து ஒரு பெண்மணியின் குரலில் வந்து அப்படியே அழுதுகிட்டே முணங்குறாருங்க. இதை பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தூக்கி வாரி போட்டிருக்கு. என்னடா பையன் இப்படி வித்தியாசமாக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பயம்ங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு மறுபடி வந்து அந்த மாகாளியம்மன் கோயில் திருநீரை எடுத்து நெத்தியில் போட்டதுக்கப்புறம் அமைதியாக இருக்கார். ஆனால் வேறு மாதிரி எதுவும் அட்டகாசம் எதுவும் பண்ணலை. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து அப்படியே புலம்புறது, அழுகிறது, இப்படியே வித்தியாசமான செய்கையில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு முத்துச்சாமி. விடிய அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தூக்கமே கிடையாதாங்க. பையன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியில் ஒரு பயத்தில் வந்து ஒன்று இடக்க ஒன்று ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தூங்காமல் உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆமாங்க, வீட்டுக்கு முத்துச்சாமி வந்து ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான். அவங்களுக்கு வந்து ஒரு அக்கா உண்டு. அந்த அக்காவும் வந்து பக்கத்து கிராமத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினால பையனை எப்படியாவது காப்பாற்றிடணும், எதுவும் ஒன்று நடக்க ஒன்று ஆயிடக்கூடாதுன்ட்டு தூங்காமையே முழிச்சு உட்காந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே பொழுதும் மெதுவாக விடியுது. அப்படி விடிஞ்ச உடனே வந்து அவங்க மனைவியின் காதில் பையனை நல்லா பார்த்துக்கணும் அந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை தூக்கிக்கிட்டு நேராக பூசாரி வீட்டுக்கு போகிறாரு. அந்த மாகாளியம்மன் அவங்க குலதெய்வத்தின் கோயில் பூசாரி வீடு வந்து பக்கத்து கிராமத்தில் இருக்குது. அங்கே போய் சொல்லிட்டு நீங்கள் கோயிலுக்கு போங்க சாமி, எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்கள், என் பையனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த பூசாரியே வந்து
என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து திட்டுறாங்க. அவங்க அப்பா வேறு வந்து கிருஷ்ணசாமி அங்கே. அப்போ அவங்க அப்பா வந்து திட்டுறாங்க. திட்டிட்டு அந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ் ஏறுவதற்கு பயப்படுவாங்க. எத்தனை பேருக்கு காற்று கருப்பு பிடிச்சி பேய் விரட்டி நானே அனுப்பி விட்டுருக்கேன், நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, இப்போ உன் பையனுக்கே எப்படிங்கிறியப்பா, பக்கத்தில் இருந்துக்கிட்டு இது கூட தெரியலையா அப்படிங்கும்போது, எங்களுக்கு இதை பற்றி நாங்கள் எதுவுமே கேள்விப்படலை, பையன் அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போனேன் 2-3 நாளைக்கு முன்னாடி போனவன் தான் இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எப்படி சாமி காப்பாற்றி கொடுத்துருவீங்களா அப்படிங்கும்போது, காளிதேவி இருக்காப்பா, அந்த கிராமத்தில் நிறைய பேருக்கு நானே பேய் ஒட்டியிருக்கேன், நீ கூட்டுவாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பூசாரி தைரியப்படுத்தி அனுப்பி விட்டுருக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய முத்துச்சாமியை நேராக வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மூளையை அப்படியே வெறிச்சு பார்த்த மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பயம் காத்துக்கிற பண்டி இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சு எல்லாருக்குமே. சரி, நேராக பூசாரி சொன்ன மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, ஏதோ இருக்குது அதான் நம்ம பிள்ளை இப்படி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பயத்தில் நேராக வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு நபர் மூலியமாக உதவியோடு வந்து 2 வீலரில் தான் போகிறாங்க. ஏன்னா இவரை வந்து சைக்கிளெல்லாம் மல்லு கட்டி வச்சு இழுத்துட்டு போக முடியாது, நடத்தியும் கூட்டு போக முடியாது. ஏன்னா இவங்க ஊரில் இருந்து சரியாக அந்த காளியம்மன் கோயிலுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால 2 வண்டியில் வந்து எப்படியோ வந்து இவங்களை அணைச்சி பிறக்கி கூட்டு போயிருக்காங்க. நேராக அந்த காளியம்மன் கோயிலுக்கு போன உடனேமே வந்து இவர் வந்து அப்படியே உள்ளே வரமாட்டேன்னு அப்படியே பதறி இருக்கிறாரு. அப்படி பதறிக்கிட்டே இருக்கும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய பூசாரி வந்து, என்ன சாரதா உள்ளவா, என்ன புள்ளைய அப்படியே மறித்து வெளியில் இழுத்துட்டு போயிடலான்னு நினைக்கியா, உள்ளவா சாரதா அப்படின்னு சொல்லி பூசாரி கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது வந்து நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பெண்மணியின் குரலும் இவர் முத்துச்சாமியோட உண்மையான குரலும் சேர்ந்த மாதிரி 2 குரலில் வந்து பேசுது. பூசாரிக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு வந்தது யார் அப்படின்ட்டு. பூசாரியை பார்த்த உடனே, இந்த கோயிலை பார்த்த உடனே சாரதா அங்கக்கூடிய அந்த முத்துச்சாமியின் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் பயப்படுது. மற்ற எல்லோருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க அந்த கோயில் வளாகத்தில். மேற்கொண்டு வந்து முத்துச்சாமியின் ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி, என்ன பூசாரி உள்ளே வர்றதுக்கு முன்னாடி பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றாரு, அப்போ ஏதாவது பண்ணிடுவாங்க ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு. அதற்கப்புறம் வந்து மல்லு கட்டி அந்த கோயிலுக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்ச உடனேமே வந்து ஒன்றுமே சொல்லலை, நான் போயிருந்தேன் சாமி, நான் போயிருந்தேன் அப்படிங்கும்போது, என்ன சாரதா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது, இன்னமும் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேனே, உன்னை எத்தனை முறை நான் எச்சரிக்கை பண்ணி விட அப்படிங்கும்போது வந்து, சாமி நான் இனிமேல் வரமாட்டேன், உன் எல்லன்னு தெரியாது, உன் புள்ளன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த ஆன்மா வந்து அப்படியே கண் கலங்கி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது. இது உனக்கு கடைசியாக நான் கொடுக்குற வாய்ப்பு, இதுக்கு மேலே நீ யாரையும் தொந்தரவே பண்ணக்கூடாது, அப்படி இந்த எல்லைக்குள்ளே மறுபடியும் உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி அருள் வந்தெல்லாம் சொல்லலைங்க, அப்படியே எச்சரிக்கை தோணிலே சொல்லுது. அந்த கோயில் பூசாரியை பார்த்ததுமே வந்து அந்த ஆன்மாவுக்கு முறிஞ்சுக்கிடுச்சு, நம்மளை விட மாட்டாங்க, எப்படியும் விரட்டி விட்டுருவாங்க, உன்னு அந்த சாமி பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்துல நான் இனி வரமாட்டேன், எல்லைக்குள்ளே நான் வரவே மாட்டேன்னு சொல்லி சத்திய வாக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து முத்துச்சாமி உடம்புல இருந்து அந்த ஆன்மா வந்து விலகி போயிருக்குது. எந்த ஒரு பெரிய பூசையும் எதுவுமே பண்ணவே கிடையாதுங்க. ஆனாலும் அந்த காளிதேவியின் அருளாலையும் அந்த பூசாரியை பார்த்த உடனே பதறி போயிருச்சு. பூசாரிக்கு வயசும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 65 வயசு வரைக்கும் இருக்குங்க. அவருக்கு நல்ல அனுபவம் எல்லாம் இருக்குது. அதற்கப்புறம் அந்த மகாளி அம்மனுக்கு சின்னதாக ஒரு பூஜை, இவங்க வாங்கிட்டு வந்த பொருட்களை வச்சு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அந்த காளிதேவியின் பிரசாதத்தை வந்து எல்லாருக்கும் படைச்சிட்டு இவருக்கும் வந்து திருநீர் வச்சு விட்டு ஒரு கையில் வந்து ஒரு கயிறையும் கருப்பு கயிறையும் வந்து கட்டி விட்றாரு. காலில் ஒரு கருப்பு கயிறை கட்டிக்கப்போ காற்று கருப்பு எதுவும் அண்டாது, வாலிப புள்ளை நீ ஒத்தைக்கு எங்கேயும் போகிறத நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி ஒரு சில புத்துமதியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் இங்கே என்ன நடந்தது, முத்துச்சாமிக்கு என்ன ஆனதுங்கிறத தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு ஆர்வத்தில் பூசாரியை தனியாக கூப்பிட்டு, அப்படி என்ன சாமி என் பிள்ளைய பிடிச்சிருந்துச்சி, மேற்கொண்டு வந்து சாரதா அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அது என்ன சாமி அப்படிங்கும்போது வந்து அந்த பூசாரி சொல்கிறாரு, எப்பா இது 1 2 கிடையாதப்பா, கிட்டத்தட்ட 7-8 தடவை நம்ம கோயிலில் வச்சே நான் விரட்டி விட்டுருக்கேன், இது வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு முறை இந்த கோயிலுக்கிட்ட யாரையாவது பிடிச்சி இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு வச்சு அனுப்புகிற பூசையில் தான் இனி வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த சாரதா யார் சாமி அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 2005-6 அந்த காலகட்டங்களில் பக்கத்து கிராமத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஏதோ ஒரு இதே போல தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி போயிட்டு வந்த ஒரு பெண்மணி இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து தனியாக வந்து நின்றுருக்கிறாங்க. அப்படி நிற்கும்போது வந்து 4-5 பேர் வந்து சரக்கு போதையில் மது போதையில் அந்த பெண்மணியை வந்து துரத்தி அந்த காட்டுக்குள்ளே, அந்த புட்டல்காடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அந்த இடத்துல அப்போல்லாம் விளைய போட்டிருக்கிறாங்க, நிறைய வயல் காடுகளெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அந்த பகுதியில் வச்சு அந்த பெண்மணியை வந்து மாறி கற்பழித்து கொலையே பண்ணிட்டாங்க. அப்படி கொலை பண்ண இடத்துலையே அந்த பெண்மணியின் ஆன்மா வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் கொலை பண்ணவங்களை வந்து காவல்துறையினரெல்லாம் கைது பண்ணி அந்த காலகட்டங்களே வந்து அவங்களை சிறைக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் தன் சாவுக்கு நீதி வேணும்னு அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு அலையுதாங்க.
அப்படி சுற்றி திரியக்கூடிய அந்த ஆன்மா தான் நிறைய பேருக்கு வந்து பட்ட பகல்லே வந்து தத்ரூபமாக ஒரு கரும்புகை போலவோ, ஒரு காட்டுப்பன்றி, ஒரு கருப்பு பன்றி போலையோ, இல்லைனா ஒரு கருப்பு பூனை போலையோ காட்சி அளிச்சிருக்குதுங்க. சுழல் காற்று மாதிரி வந்து நிறைய பேரை அச்சப்படுத்தி படுத்த படுக்கையாகவும் கூட ஆக்கியிருக்குது. அப்படி படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து பெரும்பாலும் இந்த கோயில்களுக்கோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கோ கூட்டு போய் சரி பண்ணியிருக்கிறாங்க. உயிர் சேதம் எதுவுமே அந்த ஆன்மா ஏற்படுத்தாட்டியும் கூட அந்த பாதையில் வந்து டூ வீலரில் போகக்கூடிய நபர்களுக்கு வந்து குறுக்காட்டுவது போலலாம் குறுக்காட்டியிருக்குது. இப்படி உருவங்கள் வந்து டக்குன்னு கிராஸ் பண்ணி போகும்போது வந்து புஃப்னு காற்றுல அப்படியே கரைஞ்சு மறைஞ்சு போயிருமாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் இந்த இடத்துல இப்படி ஆன்மா இருக்குது அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்து, அதாவது அந்த கிராமத்து நபர்களை இந்த ஸ்டாப்பில் வந்து காத்திருந்து பசேறுவதற்கு பயந்துருக்கிறாங்க. ஏன்னா ஒத்தையில் வந்து நின்னா இந்த ஆன்மா எதுவும் நம்மளுக்கு ஒன்று செஞ்சிருமோ அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இப்படி அட்டூழியங்கள் செஞ்சுருக்குது. மேற்கொண்டு ஒரு சில பெண்களுக்கும் வந்து இந்த ஆன்மா பிடிச்சிருக்குது. ஆனால் இந்த ஆன்மா என்ன செய்யுமா அப்படின்னா, பெண்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அவங்கள வந்து ஒன்றும் பண்ணாதாங்க. அவங்க வந்து ஆண்களை கண்டா அடித்து விரட்டுவாங்களாம், கடிக்கிற மாதிரியெல்லாம் போகுமா. வித்தியாசமாக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் இந்த ஆன்மாவின் சேட்டை தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. அதற்கப்புறம் அந்த ஆன்மா அந்த காளியம்மன் கோயிலுக்கிட்ட யார் உடம்புல ஏறி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அந்த ஆன்மா சொன்ன வாக்குறுதிக்கு ஏற்ப இந்த பகுதி மக்களை வந்து துன்பப்படுத்துவதை அச்சப்படுத்தி வந்து அந்த ஆன்மா வந்து குறைச்சிக்கிடுச்சு. ஏன்னா இதற்கு மேலே அந்த காளியம்மன் ஆத்தாவுடைய உக்கிரமான கோபத்திற்கு நம்ம ஆளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து கொஞ்சம் பயந்து போய் அடங்கி போய் இருந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ அளவுக்கும் கூட வந்து ஓரளவுக்கு அந்த பேச்சுகள்லாம் இருந்து வருதாங்க. இப்போ தனியாலாம் அந்த பேருந்தில் போய் பஸ் ஏறி போவாங்களாம் வருவாங்களாம். இப்போ அந்த ஸ்டாப்புக்கு வந்து பெரும்பாலும் நல்லா ஸ்டாப்பும் கொஞ்சம் பெருசாக போட்டாங்களாம். மேற்கொண்டு வந்து எல்லார்ட்டுமே இப்போ டூ வீலர் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கிராம மக்கள் வந்து பெரும்பாலும் பேருந்துக்கு காத்திருக்கக்கூடிய அந்த பழக்கத்தையும் விட்டுட்டாங்களாம். ஆனால் யாருக்கும் அதற்கப்புறம் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத்துச்சாமி அவங்களுடைய நண்பர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறேன். மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.